வடலூர் பெருமான் வள்ளல் பெருமான் குடியிருக்கக்கூடிய இந்த புனித பூமியில் அற்புதமான கலைஞர் தொலைக்காட்சியின் எங்கள் உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வைக்கிங் பிரீமியம் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் 999 பிராண்ட் லுங்கீஸ் வித் டி-ஷர்ட்ஸ் அண்ட் காம்போ பேக், ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை மற்றும் மில்கா ஒண்டர் கேக், பவர்டு பை ராம்ராஜ் கல்சர் கிளப் மேட்சிங் டோத்தீஸ் அண்ட் ஷர்ட்ஸ், NGA 550D TMT கம்பிகள், ஒவ்வொரு இன்ச்சிலும் நம்பிக்கை. அசோசியேட் ஸ்பான்சர் அரசன் சோப், ரொம்ப நல்ல சோப் மற்றும் அரசன் வாஷிங் பவுடர். சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார்ஸ் மதுரை. டெக்ஸ்டைல் பார்ட்னர் போத்தீஸ், சென்னையின் பாடி, இனிமேல் போத்தீஸில் பாடி. இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் பொங்கல் திருநாள் சிறப்பு பட்டிமன்றம். பொங்கல் திருநாள் என்றால் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். கிராமங்களை நோக்கி படையெடுத்துக்கிட்டு வர்ற நாள் அன்னைக்கு தான். பொங்கல் என்பது யாருக்கு வழிபாடு செய்யப்படுகின்ற ஒரு நிகழ்வுனா, சூரியனுக்குத்தான் பொங்கல் படைப்பார். சூரியனை பற்றி ஒரு கவிஞர் எழுதினாரு, காணிக்கை தேவையில்லை, வழியில் நின்று தட்சணை கொடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த விதமான ஆச்சாரமும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை, இல்லாதவர்க்கும் இருப்பவர்க்கும் ஒரே மாதிரி காட்சி தரும் ஒரே கடவுள் சூரியன் தான். அதனால தான் நம்ம தமிழன் சூரியனுக்கு பொங்கல் வச்சான். அப்படிப்பட்ட அருமையான பொங்கல் திருநாளில் கலைஞர் தொலைக்காட்சி ஒரு அருமையான தலைப்பை கொடுத்துருக்கு. இனிய இல்லற வாழ்க்கை என்பது இன்றைய காலத்திலா இலக்கிய காலத்திலா அப்படின்னு 2 குரூப் பேச போறாங்க. இனிய இல்லறம் அப்படின்னா என்ன? அண்ணே நம்ம குடும்ப வாழ்க்கை எப்படின்னு அடையாப்பா கேட்குற, பக்கத்து வீட்டுக்காரன்லாம் நல்லாத்தான் இருக்கா, எனக்குன்னே ஒருத்தியை கொண்டு வந்து கட்டி வச்சாங்க, அவள் என்னைக்கு வந்தாலோ அப்படிம்பாங்க ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு எப்படின்னே இருக்குது நம்ம ஃபேமிலி லைஃபு, ஏதோ தட்டுக்கட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தானப்பா, ஒரு மகராசி என்னை கட்டிக்கிட்டு வந்தா, அவள் வந்த பிறகு தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். அப்போ முதல்ல சொன்னதுக்கு யாருமே கைதட்டலன்னா அப்போ எல்லாரும் மகராசிகளோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மகராசியாக வராட்டியும் நம்ம மகராசியாக மாற்றிக்கிறோம், அதுதான் உண்மை. அப்படி ஒரு நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம் தெய்வீகம் அப்படின்னா, அதனால தான் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னா. இல்வாழ்க்கை என்பது தான் மிகச்சிறந்த அறம். காரணம், நமக்காக வாழ்வதை விட்டு மற்றவர்களுக்காக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இல்லற வாழ்க்கை தான். எந்த ஒரு அப்பாவை நீங்கள் கேளுங்களேன், எதுக்காக நீ வாழ்ந்துட்டு இருக்க, ஒரே பதில் தான் வரும், நான் தான் இப்படி போயிட்டேன், என் பிள்ளைகளாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லாத அப்பயும் உலகத்தில் கிடையவே கிடையாது. 1000 தடவை நீலாம் என்னம்மா செஞ்ச அப்படின்னு கேட்டாலும், என்னம்மா செஞ்சேன்னு கேட்ட அந்த குழந்தைக்கு தொடர்ந்து அன்பு செய்கின்ற ஒரு வாழும் கடவுள் யாருன்னா பெத்த தாய். இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு பேர் தான் இனிய இல்லறம். இந்த இனிய இல்லறம் இக்காலத்திலா அப்படின்னு பேசுறதுக்கு 3 பேர் இல்லை. இலக்கிய காலத்தில். இலக்கியத்தை பற்றி நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? படித்தவங்கெல்லாம் ஸ்கூலில் இலக்கியம் சொல்லி கொடுப்பாங்க, கம்பராமாயணம் சொல்லி கொடுப்பாங்க, சிலப்பதிகாரம் சொல்லி கொடுப்பாங்க, மகாபாரதம் சொல்லி கொடுப்பாங்க. அதில் நம்மளுக்கு இலக்கியம் முதல்ல எப்படி அறிமுகமாச்சுன்னா சினிமா வச்சு தான். சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, என் உடலில் சரிபாதியை உனக்கு நான் தருகிறேன் அப்படிம்பார். இதைத்தான் கிராமத்தில் சொல்லுவான், சக்தி இருந்தால் செய், இல்லாட்டி செவனேன்னு உக்காந்துடுறான்னு இருக்கும். இப்போ நீங்கள் எதுக்கு கைதட்டுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இது வெவ்வேறு அர்த்தத்தை கொடுக்கும். மகாபாரதம், அதில் மாயா பச்சார்னு ஒரு படம். அந்த படத்தில் பீமனோட மகன் கடோர்கஜன், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். மகாபாரத காலத்தில் பூரி எப்படி சுட்டிருப்பேன்,
புளியோதரை எவன் கிண்டி கொடுத்துருப்பேன். இதெல்லாம் எப்படிடா சுட்டாங்க, அவன் அண்டால வச்சு திங்கிறத நம்மளும் பார்த்து கை தட்டிட்டான். அந்த காலத்தில் என்ன சாப்பிட்ருப்பாங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்த விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கிற நாள் தான் இது. அதனால தான் இனிய இல்லறம். இக்காலத்திலா அக்காலத்தில். இக்காலத்தில் அப்படின்னு பேசுறதுக்கு 3 பெரிய பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. அந்த பக்கம் ஒருத்தர் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கார் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 திரைப்படங்களை இயக்கிய ஒரு வெற்றி இயக்குனர் வெங்கடேஷ் இக்காலத்தில்னு பேச வந்திருக்காரு. அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா. அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் கவிஞர் இனியவன். இலக்கிய காலத்திலே அப்படின்னு பேசுறதுக்கு அந்த பக்கம் ஒருத்தர் பண்ணையார் மாதிரி உட்காந்துருக்காரு பாருங்க. இந்த எண்டு அந்த எண்டு டைரக்டருக்கு தான், டைரக்டர் பாரதி கண்ணன். அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி. அவரோடு இணைந்து சிறப்பாக பேசுவதற்கு வருகை வந்திருக்கக்கூடிய இந்த 5 ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் பேராசிரியர் இந்திரா ஜெயச்சந்திரன் இலக்கிய வாழ்வேன் பேச வந்திருக்காங்க. முதலாவதாக இனிய இல்லறம் என்பது இலக்கிய காலத்தில்தான் அப்படிங்கிற கருத்தை தொடங்கி வைக்க இயக்குனர் பாரதி கண்ணன் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கிறேன். எங்கள் உண்மையை பேச வந்த அணிக்கு முதல் வணக்கம். பொய்யா பேச வந்திருக்கிற அணிக்கு எனது 2வது வணக்கம். இனியவன் ஒரு கவிஞர், அண்ணன் ஜெயந்தா ஒரு கவிஞர், வெங்கடேஸ்வரம் கவிஞராக வந்து கொண்டிருக்கிறார், எழுதிக்கிட்டு இருக்காரு. கவிதைக்கு பொய் அழகு. பொய் சொல்லுவாங்க, ஆனால் பிரமாதமாக அழகாக நம்மளாம் கைத்தட்டி ரசிக்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க பாருங்கள். அந்த காலத்தில்ங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போவார், வீட்டம்மா நல்லா சமைச்சு சமையல் பண்ணி வீட்டிலேருந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கணவர் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா பழைய சோறோ பச்சை மிளகாயோ ஏதோ நல்ல கைத்துக்கட்டில் உட்காந்து நல்லபடியாக சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு வீட்டு கதை பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு கையை காலை அமுக்கி விட்டுக்கிட்டு ஒரு சந்தோஷமான இல்லற வாழ்க்கை நடந்தது. இப்படிலாம் இல்லற வாழ்க்கை நடந்து தான் எங்கள் தாத்தாவுக்கு 14 பிள்ளைங்க. அது சந்தோஷம் தானே தலைவரை. அந்த ஒரு சத்தான பொருளை சாப்பிட்டு திடகாத்திரமாக இருந்தாங்க. தலைவர் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் 9 பிள்ளை 10 பிள்ளை பெற்றாங்க. 10வது பிள்ளைக்கு பரமசிவம்னு பேர் வச்சாங்க. ஊருக்குள்ளே கண்டிப்பாக 10 பரமசிவம் இருப்பான். அப்படி திடகாத்திரமாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி எப்படி இருக்குது? பீஸாவையும் பர்கரையும் கடையில் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு ஐடி கம்பெனியில் கம்ப்யூட்டருக்கு முன்னால் உட்காந்துட்டு விடிய விடிய தூங்காமல் வேலை செஞ்சுட்டு விடிய காலம் வீட்டில் வந்து பெப்பரபான்னு தூங்கிட்டு இருக்காங்க. இந்த இல்லற வாழ்க்கை போய் தானே. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆனால் கூட ஒரு குழந்தை பாக்கியம் கூட கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது. காரணம் இப்படி சாப்பிட்டா என்ன ஆகும்? குழந்தை பாக்கியம் இல்லாமல் இப்போ ஃபெர்டிலிட்டின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் ஊசி மூலமாக குழந்தைய பெற்று அதுவும் ஆப்ரேஷனில் பெற்கிறாங்க. அந்த வாழ்க்கை சிறந்ததுன்னு பொய் சொல்ல வந்திருக்காங்க. அந்த காலத்தில் பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணி ஒரு 1000 பேருக்கு சாப்பாட்டை போட்டு கல்யாணத்தை பண்ணி இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இல்லற வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு கல்யாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. கேட்டால் லிவிங் டுகெதருங்கிறது. கோவலனும் கண்ணகியும் பிழைப்பு தேடி பூம்புகார் பட்டினம் வந்தார்கள், வாழ்ந்தார்கள். கோவலனின் போதாத காலம் என்பதில் நடன மங்கை மாதவியை கண்டான், மோகம் கொண்டான், அவளே கெதி என்று அங்கே கிடந்தான். ஒரு நாள் இருவருக்கும் முகமுறிவு ஏற்பட்டு கண்ணகியிடம் வந்தான். எப்போதுமே நம்ம ஆளுக்கு தப்பு பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்கார மாட்டா சார், ஒருவேளை குடிச்சிட்டு வந்தால் கூட டப்புன்னு காலில் கூட விழுந்துருவான். விட்டு தெரியாமல் குடிச்சிட்டு வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் பார்ட்டி அப்படின்னு சொல்லி சமாளிப்பான். அதே மாதிரி கோவலனும் கண்ணகி திட்டுவாளோ அப்படின்ட்டு பயந்து பயந்து வாரான். ஒரு பார்வை மட்டும் அவனை பார்த்தாள். பார்த்துட்டு தலையை குனிந்து கொண்டாள். கோவலனுக்கு ஒரு சின்ன கில்ட்டி ஃபீல் ஆகுது. என்ன ஒன்றுமே திட்ட மாட்டேன்றால, ஏதாவது சீண்டி பார்ப்போம் அப்படின்ட்டு மெதுவாக ஆரம்பிக்கிறான். ஏன் கண்ணகி, நான் அப்படி இப்படி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வரேன்னேன், ஏன்னு கேட்க மாட்டியா? கண்ணகி சொன்ன ஒரே பதில், ஏன்னு கேட்டால் மட்டும் நீ கேட்டவா போகிற. அவனுக்கு மறுபடியும் ஒரு குத்தலாக இருந்துச்சு. மறுபடியும் சீண்டி பார்ப்போமேன்னு. ஏன் கண்ணகி, நான் மாதவியை கூட ஆசைப்பட்டு அப்படி இப்படி போயிட்டேன். நான் இல்லாத நேரத்தில் நீ ஏதாவது ஒரு ஆம்பளையை பார்த்து ஆசைப்பட்டு பொட்டியை தூக்கிட்டு பொடி நடையாக போயிருக்கலாமே, ஏன் போகலைன்னு கேட்டான்.
கண்ணகி இல்லையா? சாதாரணமாக அதை ஏற்றுக்குவாளா? அந்த வார்த்தையை ஒத்துக்குவாளா? சொன்னது நீதானா, சொல் சொல் என் உயிரே. ஒரு பெண் பாடுற பாட்டை இப்படி ஒரு கம்பீரமா பண்ணையார் மாதிரி மீசை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பாடினதை கேட்க உண்மையிலே ஆசையா இருக்கு. நான் அப்படி நினைப்பேனா? அப்படி வாழ என்னால் முடியுமா? அந்த கலாச்சாரத்தை பாருங்கள், அந்த பண்பாட்டை பாருங்கள். அதே மாதிரி ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, கேன்சரோ ஏதோ வந்துருச்சு. பொண்டாட்டி பேர் சரோஜான்னு வச்சுக்கோங்களேன். சரோஜா இங்கே வா. டாக்டர் சொல்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிரம் போல் தெரியுது. உனக்கு வயசு 30-35 தானே ஆகுது. உன் ஆசைக்கு உன் இளமே எதுக்கு வேஸ்ட் பண்ணுற, வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறியா அப்படின்னு லேசாக ஆரம்பிக்கிறான். எத்தான் நீங்கள் தீர்க்க தரிசித்தான், தீர்க்க தரிசி. நான் நினச்சேன், நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்படி படங்கள் தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு மாதமா. கண்ணகிட்ட இருந்த குணம் என்ன? மறப்போம், மன்னிப்போம். அங்கங்கே கணவர்கள் சின்ன சின்ன தப்புன்னா கூட மறந்து மன்னிச்சிருங்க. மறப்போம் மன்னிப்போம்னு கண்ணகி இருந்ததுனால தான் கண்ணகிக்கு ஏகப்பட்ட ஊர்களில் கண்ணகிக்கு கோயிலே இருக்குது. அந்த அளவுக்கு அக்கால இலக்கிய காலத்திலே பெண்கள் இருந்தார்கள். இன்றைக்கி இப்படி இருக்குது. அதற்காக இக்கால பெண்களை நான் குறை சொல்லவில்லை. இக்காலத்திலையும் பெண்கள் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் வாழ்க்கையில் வாழலையா? வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாம் இந்த கலாச்சாரத்தோடு இருக்கணும்னு வாழ்கிறாங்க இல்லையா? அவங்க 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் இன்றைக்கி இல்லற வாழ்க்கை வாழ்கிறாங்க. இவர்களெல்லாம் இன்றைக்கி இல்லற வாழ்க்கை இல்லை, கண்ணகி காலத்தில் உள்ள இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் என்று அர்த்தம். பேசி வாய்ப்பு எடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னையெல்லாம் கல்யாணம்னாக்க வீட்டில் வச்சுருப்பாங்க, பக்கத்தில் சமையல் நடக்கும், அவ்வளோ பேரும் அங்கே உட்காந்து கூட்டமாக சாப்பிட்டு, அதில் இப்போ கல்யாணம் முடித்த பொண்ணு மாப்பிள்ளை அவங்களுக்கு கொடுக்குற சீரை அவங்களே தூக்கிட்டு பாயை மாப்பிள்ளை இப்படி அல்லையில் வச்சுருப்பேன். எங்கடா போகுதுங்க? இந்த கிளம்பிட்டாங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நல்லா இருக்கட்டும்ப்பா. இன்றைக்கெல்லாம் கல்யாணம் நடந்தால் சைடில் என்ன டிஜேயா ஒரு பாட்டு போடுறதுக்குன்னே ஒரு ஸ்பீக்கரில் ஒரு 5 பேர், பொண்ணு மாப்பிள்ளையிலேருந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அம்புட்டும் சேர்ந்து டான்ஸ் ஆடுது. தாலியை கட்டிட்டு ஆடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் கல்யாண பொண்ணுக்கு பக்கத்தில் ஒருத்தன் வந்து ஜின்டாக் 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 ஜின்டாக்னு ரொம்ப நேரம் ஆடுறான். அப்போ ஒருத்தன் மாப்பிள்ளை காதில் வந்து சொல்லிட்டான், அவன் தான் 15 வருஷமாக லவ் பண்ணவன், நீ கட்டிட்ட, சரி கொஞ்ச நேரம் டான்ஸ் மட்டுமாவது நம்ம ஆடிட்டு போயிடலாம்டான்ட்டு ஆடிக்கிட்டு இருக்கான்னா முடிஞ்சா ஜோலி. அவ்வளோதான், கல்யாண வீடு வேற வீடாக மாறி போச்சு. இன்னைக்கு இப்படி கலாச்சாரம் போச்சு ஐயா. கல்யாணம் முடிஞ்ச பிறகு சாந்தி முகூர்த்தம்னு ஒன்று நடத்துவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் மேலே பூவை போட்டு பழம் அது இது லட்டு ஜிலேபி காரா பூந்தி ஆகாகா ஓகாகா எல்லாம் எடுத்து வச்சு பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் வந்து மாப்பிள்ளையோட அப்பாவையும் பொண்ணோட அப்பாவையும் பார்த்து, என்ன அது கட்டிலில் பூவெல்லாம் போட்டு, உனக்கு தாண்டா, நாங்கள் ஏற்கனவே கொடைக்கானலில் ரூம்லாம் புக் பண்ணிட்டான், இதில் நீ அம்மா வேணால் படுத்துருங்க, நான் வரட்டா. எவ்வளோ கஷ்டப்பட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நல்ல நேரம் பார்த்து, நல்ல நேரம்லாம் நாங்கள் பார்த்து எல்லாம் முடிஞ்சு போ அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அந்த இலக்கிய காலத்தை நினைத்து யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் மகிழ்ச்சி அப்படின்னு பேசியிருக்கார். அதுக்கு பதில் சொல்லணும் இயக்குனர் வெங்கடேஷ் உங்களுடைய பலத்த கரவொலியோடு பாரதி கண்ணனுக்கு பதில் சொல்ல வர்றார். வாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் கலைஞர் டிவியின் கோடான கோடி ரசிக பெருமளுக்கு இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எனக்கு 2 உண்மை தெரிஞ்சாகணும். இனிய இல்லற வாழ்க்கை என்பது இன்றைய காலகட்டத்திலா இலக்கிய காலகட்டத்திலா அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பு. அவர் சொன்னார், சிலப்பதிகாரம், கண்ணன் கண்ணகி கோவலன் மாதவி கதைகள்லாம் உங்களுக்கு சிம்பிளாக ஷார்ட்டாக சொன்னார். அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் கண்ணகியும் கோவலனும் சந்தோஷமாக இருந்தாங்களா? கண்ணகியும் கோவலனும் எங்கே சந்தோஷமாக இருந்தாங்க? ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடியிருக்காரு கண்ணகியை பார்த்து, மாசரு பொண்ணே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே போயிட்டு வரட்டா அப்படின்ட்டு பரப்பிட்டவர் தான். என்னங்க பாரதி கண்ணன், இதெல்லாம் ஒரு சுகமான வாழ்க்கைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய நம்ம இல்லற வாழ்க்கையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் இருக்கிறாங்க, பல டிஃப்ரெண்ட் ஏஜ்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு 3 மந்திர சொல் இருக்கும், கவனித்து பார்த்தா தெரியும். ஏங்க
அப்படின்னு ஒய்ஃப் கூப்பிடுவா. அந்த ஏங்கன்னு கூப்பிட்ற துணியிலேயே இவன் ஆன்சர் ரெடியாக வச்சுருப்பான். யார்? இந்த ஹஸ்பண்டு. நேராக போய் என்னம்மாம்பான். அந்த ஏங்கக்கு அப்புறம் அவள் ஒரு கொஷின் கேட்பா, அதுக்கு ஆன்சர் அழகாக அவளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி இல்லறத்தை மகிழ்ச்சி ஆகிட்டு வந்துடுவா. அப்புறம் நம்மால் முக்கியமான ஒரு எண்ணங்க ஒட்டிட்டீங்களே நீங்கள். என்னங்க இப்போ இந்த எண்ணங்க தான் நிறைய ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அங்கே பாரு, ஆம்பளையே தான் கை தட்டுறாங்க அதுக்கு. ஒய்ஃப் என்னெல்லாம் கேட்குறாலோ எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி இதெல்லாம் பண்ணி கொடுத்தாலும் ஒரு பொத்தம்பொதுவான விஷயத்தை பற்றி பேசும்போது இந்த ஒய்ஃப் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா தலைவர்? என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறதோட நிறுத்த மாட்டாங்க. ஏதோ நான் ஒருத்தி இருக்க போய் தான் இந்த வீட்டில் எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் மனசில் சொல்லுவான், நீ ஒருத்தி இருக்க போய் தான் எல்லாம் இப்படி கிடக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் சொல்ல முடியாது. ஒன்றுமே தெரியாமலா இவ்வளோ விஷயம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த ஹஸ்பண்ட் பேசவே மாட்டான். அமைதியாக இருப்பாப்புல. ஆமாம், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரியே. ஏன்னா இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்மால் தெளிவாக இருப்பான். அதுதான் இன்றைக்கி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு தடவை சிவாஜி சார் வந்து நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், பூ பொறிக்க வருகிறோம் ஒரு படம். அந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் வந்து சிவாஜி சார் வந்து அப்பா தான் கூப்பிடுவேன். ஏன்பா இப்போ உள்ள நடிகர்கள்லாம் பசியில் கிடந்து நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடவே மாட்டாங்களாமே. அப்படியா? அப்படின்னு. ஆமாப்பா, இப்போல்லாம் வந்து நடிப்பு யதார்த்தமாக வரணுன்றதுக்காக பட்னியாக கிடந்துட்டு தான் நடிக்கிறாங்க அப்படி. உடனே ஒரு மண்ணாங்கட்டி, டேய் நடிப்பேனா என்னடா, ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்து பசியாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது பிறந்தாட்டா நடிப்பு அப்படின்னு. ஆமாம் இல்லை அப்படின்னு. அப்போது நடிகத்துக்கு சொன்னார், சோகமாக இருக்கும்டா, நமக்குள்ளே ஒரு சோகம் இருக்கும், அது வெளியே தெரியாது, ஆனால் ஸ்க்ரீனில் சந்தோஷமாக இருப்போம், அதான்டா நடிப்பு அப்படின்னாரு. இதைத்தான் நம்ம நம்ம இருக்க ஆம்பளை ஆட்கள் எல்லாரும் பேருக்கும் ஒரு 1000 சிவாஜி இருக்கிறான். எதையுமே வெளியே காட்டுறதில்ல. வெளியே உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கும், வெளியே அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வீட்டில் தெரியாது. ஏன் அதை செஞ்சிட்டு இருக்காங்கன்னா குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஒன்று. ஸோ இல்லற வாழ்க்கையை இன்றைய காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறதுல எந்த அளவுக்கு மனைவிக்கு பங்கு இருக்கோ அந்த அளவுக்கு கணவனுக்கும் பங்கு இருக்குன்றதுல எந்த விதமான ஒரு துளி கூட சந்தேகம் கிடையாது தலைவரை. இன்றைக்கி வந்து வெளியே போயிட்டு வந்தால் ஹஸ்பண்டுக்கு ஒர்க் ப்ரெஷருங்க, அதுக்கப்புறம் வீட்டில் ஃபேமிலிக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஆமாங்க, அப்படி ஓடினா தானே வீட்டில் மற்றவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதனால தான் அவன் ஓடிக்கிட்டே இருக்கிறாப்புல. அப்போ கூட அதுக்குன்னு வீக்கெண்ட் சாட்டர்டே நைட் அப்படின்னு ஒன்று உண்டு தலைவரை, சாட்டர்டே நைட் ஃபீவர்னு ஒன்று உண்டு. அது போய் ஜாலியாக ஃபேமிலியை கூட்டு போகிறது, வீக்கெண்டு வெளியே போகிறது, ஒரு லாங் டிரைவ் போகிறதுன்னு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அதை விட்டு இலக்கிய காலத்தில் தான் வந்து இல்லறம் இன்பமாக இருந்து சொல்கிறலாம் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஹம்பக் தான். பாரதி கண்ணன் அடிக்கடி சொன்னார், இந்த எதிரணியில் இருக்கவங்க பொய் சொல்லுவாங்கன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவரோட நான் சுருக்கமாக பேசிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உண்மை எப்போதும் சுருக்கமாக தான் பேசப்படும், பொய் தான் விரிவாக பேசும். சொன்னது நீதானா அப்படிலாம் பாட்டு பாடி பேசும். ஆனால் பொய் அப்படிலாம் பாட்டு பாடி பேசாது, உண்மையை மட்டும்தான் பேசும். இன்றைய காலகட்டத்தில் தான் இல்லற வாழ்க்கை என்பது இனிமையாக இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு காலத்தில் பெண்ணுன்னா குனிஞ்ச தலை நிமிராமல் நடக்கணும், படியை தாண்டக்கூடாது அப்படின்லாம் அந்த காலத்தில் சட்டம் போட்டு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஒரு பெண் வந்து கலெக்டராக இருக்காங்க, முதலமைச்சருக்கு செக்ரட்டரியாக இருக்காங்க, முதலமைச்சருடைய பாதுகாப்பு படையினுடைய தலைவியாக ஒரு பெண் வந்து கமாண்டோ படையில் இருக்கு அப்படின்னு சொன்னால் படி தாண்டாமல் இருந்திருந்தால் அந்த சாதனையெல்லாம் படைச்சிருக்க முடியுமா? அதுக்கு பதில் சொல்லணும். இலக்கிய காலத்திலே என்று தன் கருத்துக்களை வழங்க எங்களுடைய மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி அவர்கள். தமிழ்நாட்டிலே தோன்றிய முதல் சமுதாய சீர்திருத்தவாதி, பாரதிக்கு முன்னோடி, பெரியாருக்கு முன்னோடியாக திகழ்ந்த வள்ளற் பெருமானார் உலா வந்த இந்த புண்ணிய மண்ணை வணங்கி மகிழ்கின்றேன். உள்ளபடியே நடுவர் அவர்களே, மக்காவுக்கு, மதீனாவுக்கு, புனித ஜெருசலத்திற்கு, திருப்பதிக்கு, திருவரங்கத்திற்கு, சிதம்பரத்திற்கு இணையான ஒரு புண்ணிய தலம் இந்த வடலூர் என்று சொன்னால் அது மிகையாகாது. உலகமே கோயில் கட்டி கொண்டிருந்த காலகட்டத்திலே
அனைவருக்கும் பொதுவான, எல்லா சமயத்தாருக்கும், எல்லா சாதியாருக்கும், எல்லா குலத்தாருக்கும், எல்லா வருணம் பாகுபாடு பார்க்காமல் அனைவரும் வந்து வணங்கக்கூடிய ஒரு ஒளி வழிபாட்டை அங்கே நிறுவி சத்தியஞான சபையை நிறுவிய ஒரு ஆன்மீக புரட்சியாளர் வள்ளற் பெருமானார் உலா வந்த இந்த புண்ணிய மண்ணை வணங்கி மகிழ்கின்றேன். திரு வெங்கடேசன் அவர்கள் சொன்னார்கள், கோவலன் கண்ணகி வாழ்க்கை அது சுகமாக இருந்ததா? கோவலன் கண்ணகி கொஞ்ச காலம் வாழ்ந்தாங்க. இடையில வந்து ஒருத்தி குறுக்கிட்டா. அவள் யாருன்னு கேட்டினா அவள் மாதவி, நாட்டிய மங்கை. அவளுக்கு எல்லா நாட்டியமும் அத்துபடி. கோவலன் மாதவியோடு வாழ்ந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை. ஒரு இடத்த நான் சொல்கிறேன், இந்த இடத்துல போய் பாருங்கள், சிலப்பதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலைக்கு பெயர் சூட்டு விழா பூம்புகாரிலே நடக்கிறது. மிக பிரமாண்டமான ஒரு பெயர் சூட்டு விழா. உலக வரலாற்றிலே அப்படி ஒரு குழந்தையினுடைய பெயர் சூட்டு விழா நடந்திருக்குமா என்பது ஆச்சரியம். ஊரே கூப்பிட்டு சாப்பாடு போட்டு பிறருக்கு கொடுப்பதுதான் அதில் தான் இன்பமே இருக்கிறது என்கின்ற ஒரு சிறந்த செய்தியை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார். என்னையா இல்லறம், இன்னைக்கு இல்லறம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பைக் இருந்தா போதும் ஒருத்தைய கவர் பண்ணலான்றான்னா என்னையா இது வாழ்க்கை, எப்படியா நினைச்சு நிற்கும்? அந்த காலத்தில் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்களே, எத்தனை விவாகரத்து நடந்துச்சுன்னு நீங்கள் நினச்சி பாருங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி கோர்ட்டில் விவாகரத்துங்கிறது ஒரு பையிலும் போயிருக்க மாட்டாங்க. 1 2 எங்கேயாவது ரொம்ப ரேராக நடந்திருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கார்ல் மார்க்ஸ். அந்த கார்ல் மார்க்ஸை ஒரு பெண் திருமணம் செய்கிறாள், ஜென்னி. மார்க்ஸோட 4 வயசு மூத்தவளாவ, ஒரு நாட்டினுடைய பேரரசனுடைய சகோதரி. ஆனாலும் கூட கார்ல் மார்க்ஸ் துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது பசியால் அழக்கூடிய அந்த குழந்தைக்கு பால் பவுடர் வாங்குவதற்கு கூட காசு இல்லாமல் அவள் விளங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் கூட கார்ல் மார்க்ஸ் என்ற உயர்ந்த மனிதனை, சிறந்த அறிஞனை, ஒரு சித்தாந்தவாதியை நாம் மணந்திருக்கிறோம், அவனுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் அர்ப்பணித்து அவனோடு இணைந்து வாழ்ந்த ஜென்னியை நான் மறக்க முடியுமா? ஆனால் இன்னைக்கு நடுவர் அவர்களே, ஒரு கல்லறையில் ஒரு பெண்மணி விசிறியை வச்சு விசிறிகிட்டே இருந்திருக்கிறார். ஒரு ஆள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, என்னம்மா உள்ளே ஏற்கிறது யாருமா? எங்கள் வீட்டுக்காரர் தான். ஓ வீட்டுக்காரரா? வீட்டுக்காரருக்கு கல்லறைக்குள்ள கூட வேர்க்கக்கூடாதுன்னு நீ விசிறிய, நீ எப்பேற்பட்ட புண்ணியவதிமா அப்படின்னு. அட போயா, அதுக்காகலாம் விசிறல. அப்புறம் எதுக்காக விசிற? அவர் சாகும் போது, அடியே நான் செத்த பிறகு என் கல்லறை காயிற வரையுமாவது இன்னொரு கல்யாணம் பண்ணாமல் இருடின்னு சொல்லிட்டு போனார். அது என்னைக்கு காயிறது, நான் என்னைக்கு இன்னொருத்தனை கட்டிக்கிறது? அதான் உட்காந்து விசிறிக்கிட்டு இருக்கேன். ஷாஜகானுடைய மனைவி மும்தாஜி 14வது பிள்ளை டெலிவரியில் தான் இறந்து போறா. இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? 14 பிள்ளையை பெற்றிருக்கான்னா நினைச்சு பாருங்க. அன்றைக்கு இல்லறம் இனிப்பாக இருந்தது. அன்றைய இல்லறம் உள்ளபடியே தூய்மையான அன்பு இருந்த காரணத்தினால் பருகிய நோக்கன் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் இல்லம் ஈர்த்தலால் வரிசிலை அண்டலும் வாட்கண் நங்கையும் ஒருவரை ஒருவர் மாறிப்புக்கு இதயம் எழுதினார் கம்பராமாயணம். அதாவது சீதைக்கு ராமனுக்கு இருந்த காதல பாருங்க, ஒருவரை ஒருவர் மாறிப்புக்கு இதயம் எழுதினாராம். இவன் அவளை பார்க்கறா, அவன் இவனை பார்க்கின்ற போது இவன் அங்கே போயிட்டான், அந்த இதயம் இங்கே வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு பிணைப்பு, பாச பிணைப்பு, அன்பினுடைய பிணைப்பு, காதலுடைய பிணைப்பு இருந்த காரணத்தினால் அன்றைய காதல், இலக்கிய காதல் என்பது இனித்தது, இனித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய காதல் என்பது ஒரு பொய்மை காதலாக விளங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைய இல்லறம் என்பது நிச்சயமாக இனிக்கவில்லை என்கின்ற தீர்ப்பை நம்முடைய நடுவர் நிச்சயமாக தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இக்காலமே அப்படின்னு பேசுறதுக்கு எங்கள் அன்பிற்கு மரியாதைக்குரிய கவிஞர் நெல்லை ஜெயந்தா. என்னுடைய இதயம் கடிந்த தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மருத்துவர் வந்தார். ராமாயணத்தை பார்த்தீர்களா, அந்த காட்சியை பார்த்தீர்களா என்றால், அதே ராமாயணத்திலிருந்து நான் ஒரு காட்சியை சொல்லுகிறேன். மாயமானை ராமன் விரட்டி செல்கிறான். மாரீசன் மாயமானாக வந்தவன் வந்து பார்த்தான், சீதையை காணலை. என்ன செய்வது என்று அழுதான். எனக்கு தெரிந்து மனைவியை காணவில்லை என்றவுடன் கதறி கதறி அழுத ஒரே கணவன் ராமன் தான். அனுமார் வந்து ராமரை சுக்ரீவன்ட்ட கூட்டு போறாங்க. அதற்கு சுக்ரீவன் சொன்னா, நேற்று ஒரு பெண் வானத்தின் வழியாக கடத்தப்பட்டாள்,
அவள் அணிந்திருந்த நகைகளை நான் எடுத்து வைத்திருக்கிறேன், இவை உங்கள் மனைவியின் நகைகளா என்று பாருங்கள், அப்படி இருந்தால் உங்கள் மனைவி கடத்தப்பட்டால் என்று தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறான். ரெண்டு பேரும் பேசும்போது சுக்ரீவன் சொல்றான், உங்கள் மனைவியை மீட்பதற்கு நான் உதவுகிறேன், என்னுடைய மனைவியை என் அண்ணன் வாலி கடத்தி கொண்டு போய்விட்டான், என்னுடைய மனைவியை மீட்பதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ராமன்ட்ட சொல்றான். பக்கத்தில் அனுமார் நின்னாரு. அப்பந்தான் அனுமார் நினைச்சாராம், கல்யாணம் பண்ணாலே கடத்திட்டு போயிடுவாங்க பொழுது, கல்யாணமே பண்ணக்கூடாது. அனுமார் அப்பதான் முடிவெடுத்தாராம். இதுவும் ராமாயணத்தில் தான் வருது. நடுவர் அவர்களே, ஒரு இல்லறம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்தவன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இல்லறத்தை பற்றி அவர் சொல்லாத கருத்தில்லை. அவர் சொன்னார் 6 விஷயங்கள் இனிய இல்லறமாக இருக்க வேண்டும் என்றால் 6 செய்திகளை சொன்னார். முதலில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் காதல் இருக்க வேண்டும், இருவருக்கும் இடையில் சமத்துவம் இருக்க வேண்டும், இருவருக்கும் இடையில் சமத்துவம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு இடையிலே ஒரு பொறுப்புணர்வு இருக்க வேண்டும், அவர்களுக்கு கடமை உணர்வு இருக்க வேண்டும், பகுத்தறிவு இருக்க வேண்டும், சமூக பார்வை இருக்க வேண்டும். ஒரு இனிய இல்லறம் இருந்தால் இந்த 6ம் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஆனால் நான் கேட்கிறேன், இந்த 6ம் அந்த காலத்தில் இருந்ததா இந்த காலத்தில் இருந்ததா என்று எண்ணி பாருங்கள். அந்த காலத்தில் மனைவி என்பவள் அடிமையாகத்தான் நடத்தப்பட்டாள். அதாவது நீங்க ஒரு புகைப்படம் எடுக்கின்ற பொழுது கவிஞர் ஜெயபாஸ்கரன் சொன்னார், நானும் நீயும் சேர்ந்து எடுத்த புகைப்படங்களில் நாற்காலியில் அமர்ந்திருப்பேன் நான், எனக்கு பின்னால் அடக்கமாக நின்று கொண்டிருப்பாய் நீ. இதுதான் இன்னைக்கு நிலைமை. மகாகவி பாரதி தான் அதே மாத்தினான், மனைவியை உட்கார வச்சுட்டு தான் நின்று படம் எடுத்தான் பாரதி. ஆக இக்காலத்தில் அதற்கு பிறகுதான் காலமே மாறுகிறது. இன்று 2 பேரும் குடும்பத்திலே சம்பாத்தியம் என்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். வீடு கட்டுவது என்று வந்தாலே இன்று கணவனும் மனைவியும் சம்பாத்தியம் செய்தால்தான் சென்னை போன்ற நகரங்களில் வீடு கட்ட முடியும் என்கிற நிலைமை வந்திருக்கிறது. 2 பேரும் வேலைக்கு போறாங்க, 2 பேருக்கும் ஒரு சம உரிமை கிடைத்திருக்கிறது. அந்த 2 பேரும் சமம் என்கிற உணர்வை இன்றைய பொருளாதார நிலைமை ஏற்படுத்தி இருக்கிறது. இல்லறம் இன்று சிறப்பாக இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், பெண்களுக்கு அன்று கொடுத்ததை விடவும் இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற இடம் முக்கியமானது. அதுதான் அந்த இல்லறத்தினுடைய அடிப்படை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு ரொம்ப முக்கியம் என்றால், அந்த காலத்தில் பல தார மனம் என்பது இருந்தது. நிறைய மனைவிகளை மணப்பது அந்த காலத்தில் சகஜமாக இருந்தது. இந்த காலத்தில் அப்படி இல்லை. அதாவது நினைத்து பார்க்கிறேன், இந்தியாவில் இலக்கியத்துக்கு தரக்கூடிய உயர்ந்த விருதை தமிழ்நாட்டில் 2 பேர் பெற்றிருக்கிறார்கள். அந்த 2 எழுத்தாளர்களுக்கும் 2 மனைவிகள். அதாவது பலதார மனம் என்பது படிக்காதவர்களிடம் மட்டும் அல்ல, எல்லோரிடம் இருந்தது. இன்னொரு முக்கிய காரணம், அதற்கு பிரசவத்தில் பெண்கள் அதிகம் இறந்து கொண்டிருந்தது ஒரு காலம், அந்த குழந்தை பேர் இல்லாதது, அதற்காக திருமணம், இப்படி பல காரணங்களுக்காக பல தாரங்கள் அந்த காலத்தில் இருந்தன. இன்று அப்படி அல்ல, ஒரு தாரத்தோடு நிறுத்தி கொள்கிற ஆண்கள் தான் இந்த காலத்தில் அதிகம். ஆக இல்லறம் என்பது இன்று சிறப்பாக இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணம். ஆக காலத்தினுடைய சூழ்நிலை காரணமாக இன்றைய இல்லறம்தான் அன்றைய இல்லறத்தை விடவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பது எங்கள் அணி. நிச்சயம் உங்கள் இல்லறத்தை யோசித்துக் கொண்டே நீங்கள் சரியான தீர்ப்பை சொல்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு, இந்த இல்லறம்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ரசிக்க தெரியலையே அப்படின்னார். வாங்க இந்திரா அவர்கள். தனிப்பெருங்கருணை என்ற மிகப்பெரிய மனிதநேய நிழலிலே வாழ கொடுத்து வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் உள்ளிட்ட வடலூர் மக்களை வணங்கி மகிழ்கிறேன். ரொம்ப ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருந்தார்கள். அதுவும் கடைசியா பேசின கவிஞர் அவர்கள் நிறைய முரண்பாடான விஷயத்தை வச்சாரோ அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை தோணிக்கிட்டே இருந்தது மனசுக்குள்ள. பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். தினம் ஒரு காட்சி எனக்கு கண்ணுக்குள்ள வருது. கல்யாணம் முடிஞ்ச உடனே நலுங்கு வச்சிருப்பாங்கல்ல, ஒரு சின்ன குடத்துக்குள்ள மஞ்ச தண்ணியவோ அல்லது பாலையோ இல்லை எதையாவது விட்டு அதுக்குள்ள ஒரு மோதிரத்தை போட்டு பொண்ணு மாப்பிள்ளை கையை உள்ள விட்டு யார் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்க 2 பேரும் பேசுறதுக்கு சங்கோச்சப்படுவாங்களேன்னு வைக்கிற விளையாட்டுகள்ல ஒன்று. நானும் கையை விட்டேன், அவரும் கையை விட்டார். கை பெருசாக இருக்கும்ல, ஆம்பளையால் பொழுசுக்குன்னு எடுத்துட்டாரு. டக்குன்னு என் கையில் கொடுத்துட்டாரு குடத்துக்குள்ளே வச்சு. நான் டப்புன்னு எடுத்தேன். எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, சிரிச்சாங்க. இனிமே என்ன மீனாட்சி ஆச்சு தான் அப்படி இப்படின்னாங்க. இந்த காட்சி எனக்கு டெய்லி கண்ணுக்குள்ளே வருது. எப்போ வருது தெரியுமா? பாத்திரம் வளர்க்குறதுக்கு ஜிங்க்னு ஒரு குழியை கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லை வீட்டில், அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு கூறுவாடு இல்லாமல் அந்த டஸ்ட் ஒதுக்குவோம்ல, தக்காளி தோல் கருவேப்பிலை இதை குப்பை தொட்டியில் போடணுன்ற கூறுவாடுலாம் இதுக்குள்ளே டமார் யார் இந்த மோதிரத்தை கொடுத்தாள்
இதுக்குள்ள தட்டிட்டு போயிடுவாரா? அந்த சிங்க்ல அறதுக்கு தண்ணி நிற்கும், அதுக்குள்ள கையை விட்டு பொறுமையா அழுவேன். கவிஞர் அவர்களே, மோதிரத்தை கையில கொடுத்துருக்கும் போதே நான் சுதாரிச்சிருக்கணும். இன்றைய பெண்கள் அப்படி இருக்காங்களா? எல்லாம் சிங்குக்குள்ள கையை விட்டு கசடல்லிக்கிட்டு இருக்காங்க உங்க கூட. பயங்கர காதல் கவிதை. இந்த காதல் எப்படி இருக்கணும் தெரியுமா? இறுதி வரைக்கும் இருக்க வேண்டும். திண்ணையில் உட்காந்துக்கிட்டு தாத்தா சொல்றாரு, ஏலே உங்க பாட்டிய கொஞ்சோண்டு வெதுன்னு தண்ணி வச்சு தாத்தாவுக்கு எடுத்துட்டு வர சொல்லுன்றாரு. பாட்டிக்கு உடம்பு சரியில்லை தாத்தா, முழங்கால் வீங்கி இருக்கு, நடக்க முடியல, அவ தான் தண்ணி கொடுக்கணும், ஏன் அடம் பிடிக்கிறேன்னு தாத்தாட்ட கேட்டோன்னே அவர் சொல்றாரு, சாமி எனக்கு காது கேட்கல, கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, உங்க கிளவி வந்து தண்ணி கொடுத்துறான்னு வச்சுக்கோ, ஏன் அப்போ தானடா அவள் நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியும், அதுக்கு தானடா அவளை கொண்டு வர சொன்னேன். முதியோர் காதல்ங்க. அவள் இருக்கின்றாள் ஒன்றை என்றே எனக்கு போதும்னு சொன்னார்ல பாரதிதாசன். காய்ந்த சருகுகள் போல் அருகருகே இருவர், மெத்த அன்பு உண்டு செயலே இல்லைன்னு சொன்னார் பாத்தீங்களா? இந்த இலக்கியம், இந்த காதல் 80 வயது 90 வயது வரைக்கும் இல்லாமல் போயிருச்சேங்கிற வருத்தத்தை தான் நாங்க பதிவு பண்ண வந்திருக்கோம். இந்த பொங்கல் திருநாளிலிருந்து இது மாறணும். பொம்பளை பிள்ளைங்க எப்படி மாப்பிள்ளை வேணும்னு கேட்குது பாத்தீங்களா? 40 கண்டிஷன் வைக்கிறா. அந்த 40 கண்டிஷன்ல ஒண்ணு மட்டும் சொல்லட்டுமா? அவ சொல்றா, சென்னையிலயோ அல்ல திருச்சியிலயோ 50-60 லட்சத்துக்குள்ள பிளாட் வாங்கி கொடுத்துடணுமா, 1 வருஷத்துக்கு மாமனார் மாமியார் வரவே கூடாதான். 40 கண்டிஷன்ல முக்கியமான கண்டிஷன் அதுதான். தாய் தகப்பன் பேச்சை கேட்கிறார்களா அல்லது தாத்தா பாட்டி பேச்சை கேட்கிறார்களா? இந்த கூட்டு குடும்பம் இருக்குது பாத்தீங்களா, இந்த அமைப்பு அங்க இல்லவே இல்லையே. எந்த இடத்திலே பேராசை முடிகிறதோ அந்த இடத்திலே மட்டும்தான் நண்பர்களை மகிழ்ச்சி ஆரம்பிக்கும் என்று சொன்னால் அது இன்றைய குடும்பத்திலே சாத்தியமே இல்லையே. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேறாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? இனியவன் இல்லை, அருகம்புல்லு புத்தி சொன்னா அருவா எங்கேயாவது கேட்குமான்னு கேட்டேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதியவர்கள் சொல்லும் பேச்சு எந்த இடத்திலும் எடுபட மாட்டேங்குது. எங்களுடைய வாழ்க்கை எளிமையாக இருந்தது, எங்களுடைய காதல் மறைவாக இனிமையாக இருந்தது. உங்களுடைய காதல் கடைவிரிக்கிறது, கொஞ்சம் கண் கூசுகிறதே என்று வருத்தமாக இருக்கிறது. வெளிநாட்டுகளிலே ஒரு புள்ளி ஓரம் சொல்லுகிறது நண்பர்களே, மேலை நாடுகளிலே 75% கணவன் மனைவி எப்படி இருக்காங்கன்னா வேற மனைவியும் வேற கணவனுமா. அதான் ஒரு தடவை டைவர்ஸ் ஆகி திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய புள்ளி ஓரத்தை நான் சொல்லுகிறேன், இது 2% ஆகிவிட்டது. கணவனோ மனைவியோ தற்செயலாக இறந்துபட்டால் மீண்டும் இணைவது, ஒரு இடுக்கணிலே போய் உதவி செய்வது வேறு. நீ வேண்டாம் நான் அங்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு 2 பிரிஞ்சு இருக்கிறது. இங்கே 2% இருக்குது, அதை அதிகமாக்கி விட்டுட்டு போயிடாதீங்க. நாங்கள் மகிழ்ச்சி குறைவாக இருந்தாலும் அந்த காலத்திலே இனிமையான கூட்டுக்குள்ளே வாழ்ந்தோம். நீங்கள் ஆடம்பரமான கூண்டுகளுக்குள்ளே இருக்கிறீர்கள் என்பதை நினைவுபடுத்துவதற்கு இந்த தலைப்பு உதவும் என்று சொன்னால், உங்களுடைய பிள்ளை வளர்ப்பு, உங்கள் பிள்ளைகள் முன்னாடி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய நாகரீகம், இன்று நீங்கள் வைத்திருக்கக்கூடிய முதியோர் இல்லங்களையும், இன்று நீங்கள் வைத்து எண்ணிக்கையிலே கூடிக்கொண்டிருக்கக்கூடிய அநாதை இல்லங்களையும் தயவு செய்து குறைத்து கொள்ளுங்கள். அதற்காக வேண்டுமானாலும் தமிழர் திருநாறு தொட்டு இலக்கியங்களை படிக்க செய்யுங்கள். தமிழ் மொழி நிறைய பேசுகிறது இலக்கியங்கள் வாயிலாக. அது சங்க இலக்கியமாக இருக்கட்டும், சங்கம் மருவிய காலத்து இலக்கியமாக இருக்கட்டும், இலக்கியம் காலத்தின் கண்ணாடி. இங்கே என்ன நடக்கிறதோ அதை அது பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது. நல்ல பிரதிபலிப்பாக இருப்போம். இலக்கியம் காட்டிய அன்றைய காலம்தான் இனிமையான இல்லறமாக இருந்தது என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நிறைவாக கவிஞர் இனியவன் இக்காலத்தில் அப்படிங்கிற அணியை முடிக்க வர்றார். வாங்க. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் தை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த 3 பேரை பார்த்தா பூரா வைத்தறிச்சல் கும்பல் மாதிரியே இருக்குது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க வாழ்ந்த காலத்தில் கிடைக்காத ஒரு அங்கீகாரம், கிடைக்காத ஒரு படிப்பு, கிடைக்காத ஒரு அன்பு, இதெல்லாம் இங்கே இருக்கிற சுமார் மூஞ்சி குமாருக்கு கிடைக்குதேடா. இவனுக்கெல்லாம் ஹாப்பியாகிறான்லடா. எப்படி இருக்க முடியும்? இலக்கியங்கள் ஒழுங்காவே வழிகாட்டல. அவர் சொல்றாரு காதல்னா எப்படி இருக்கணும்னா, ஷாஜகான் மும்தாஜ் மாதிரி காதலிக்கணும் சார். 14 புள்ள பெக்கிறது தான் காதலா? நிறைய புள்ள பெற்றா நிறைய லவ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தமா? ஒத்த புள்ள பொறுத்தாலும் ஒழுங்கா வளர்த்து அவனை ஒரு பெரிய இடத்துல உட்கார வைக்க தெரியுங்களா, அதுதான் காதலான வாழ்க்கை சார். அந்த அம்மா வந்துட்டு சொல்றாங்க,
நான் ஜிங்கில் கையை விட்டு குப்பையெல்லாம் எடுக்கிறேன். நீ எப்போ எடுத்த? 30 நாளில் 25 நாள் பட்டிமன்றம் போயிடுற. ஏன் மாமா தான் நோண்டிட்டுக்கிறார் உள்ள உட்காந்துன்னு. இல்லை, பெரிய பெரிய சயின்டிஸ்ட் அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, மார்கழி மாதத்திலே காலையிலே கோலம் போடுகின்ற பொழுது பெண்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கட்டும். எவ்வளோ காலத்துக்கு அவளே போட்டோம், ஏன் ஆம்பளைங்க போட்டோம், அவங்களும் ஆக்சிஜன் வாங்கட்டோமே. நாளைக்கே என் வீட்டு வாசலில் நான் கைலியை மடித்து கட்டிக்கிட்டு வாசலை கூட்டி சாணி தெளித்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கிறீங்க. எங்கள் தெருவில் இருக்க பொம்பளையெல்லாம் வீட்டில் ராத்திரி அந்த அம்மாட்ட உதவ வாங்கியிருப்பாரு, அதனால தான் இங்கே வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சந்தேகம்தான் படுவாங்களே ஒழிய எப்படி பெரிய ஒரு புரட்சியை லியோனி செஞ்சிட்டாருன்னா சொல்லுவாங்க. காலங்காத்தால 4 மணிக்கெலாம் எழுந்து பால் வாங்கின்னு வந்துட்டு காப்பி போட்டுட்டு மாவு எடுத்துட்டு வந்துட்டு மெலீசா ப்ரௌன் கலரில் சுற்றி உம்மான்னு சொல்லிட்டு 4 இடத்துல நெய்யை ஊற்றிட்டு ஒரு பக்கம் ஒரு வெள்ளை சட்னி ஒரு பக்கம் ஒரு தக்காளி சட்னி செஞ்சுட்டு 2 தட்டில் எடுத்துட்டு வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிற பொண்டாட்டிகிட்ட கொடுக்கும்போது பொண்டாட்டி அப்படி முடிய தடவா பார்த்தீங்களா? ஹாப்பியாக இருக்கும் சார். இதெல்லாம் அதுங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அவங்களுக்கு இனியவா வாழ்க்கைய வாழ்றடா உண்மையிலே. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நீ சத்தம் போட்டு கேளு, சோத்துல விஷ வச்சிருவா சார், உங்களுக்கு என்ன கேட்க சொல்லிட்டு போடுவீங்க, நான்ல வாழணும் சார். ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் ஆசிரியர், அந்த அம்மா மாதிரிலாம் கிடையாது. அந்த அம்மா பூரா பொய்யா பேசுது, அதுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்க சாமி. எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் ஆசிரியர், அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தது, பையன் பிறந்தான். பையன் பிறந்த உடனே அந்த பொண்ணு கேட்டது, அப்பாப்பா தம்பிக்கு என்ன பேர் வைக்க போறீங்கன்னு. தமிழ் ஆசிரியர் இல்லையா, பரணி அப்படின்னாரு. பரணினா என்னப்பா அப்படின்னு. உடனே தமிழாசிரியர் சொன்னார், 1000 யானைகளை கொன்றவனுக்கு தான் பரணி என்று பாடுவார்கள். அந்த குழந்தை கேட்டது, அந்த 1000 யானையும் டேடி யானையா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமாம்மா, ஆண் யானை தான் போர்ல இருக்கும். ஏன்பா, அப்போ மம்மி யானையும் என்ன மாதிரி குட்டி யானையும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம்ல அவங்க வீட்டில். பரணி என்று பெயர் வைக்க போன தமிழாசிரியர் சொன்னார், அருளாளன் என்ற பெயரை வைக்கிறார். ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள. நீங்கள் கற்றுக் கொடுத்த இலக்கியத்தை விட இன்றைக்கு இருக்கின்ற குழந்தை இருக்குல்ல, அது கற்றுக் கொடுக்கின்ற வாழ்வியல் முறை பெருசு சார். நீங்க நல்லா பாருங்க, 4 ஆம்பளை நிற்கும் போது அவனா துருத்துன்னு பேசுறது, அது என்ன அடக்க முடக்கம் எல்லாம் பேசுறது. நீங்க சொன்னீங்க, நாங்க என்னமா சொல்றோம், வீட்டில் கொஞ்சம் பேசிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு வரங்க சொல்றோமா சார்? தையல் சொல் கேளேல் சொன்னது ஔவையார். உங்களுடைய இலக்கியங்களில் ஒரு காலம் பெண்களை போற்றியதில்லை, ஒரு காலம் வாழ்த்தியதில்லை. நாங்கள் வாழ்த்துகின்றோம். உங்கள் பொறாமையால் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்காவது துணி துவைத்து போடுங்கள். ஏனென்று சொன்னால் நமக்கான அங்கீகாரத்தை அவள் தான் கொடுத்தாள். அவளை வணங்குவோம். பெண்ணை வணங்குவது தாய் நாட்டை வணங்குவது சமம் என்ற காரணத்தினாலே வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அந்தியில் மயங்கி விழும் ஆசையில் தெளிந்து விடும் அன்பு மொழி கேட்டு விட்டால் துன்ப நிலை மாறிவிடும் அமைதியான நதியினிலே ஓடம். இப்படித்தானே இருந்துச்சு அன்னைக்கு இருந்த காதல். இந்த இலக்கிய காதல் தானே, இலக்கிய இல்லறம் தானே இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு யாரு இவங்க சொல்றாங்க. அன்னைக்கு இருந்த வாழ்க்கை மாதிரி இன்னைக்கு வாழ முடியுமா? அன்னைக்கு தண்ணி போட்டு ஒருத்தன் பாடுறேன், அடிக்கிற கைதான் அன்னைக்கும் அணைக்கிற கைதான் அடிக்கும். அடிக்கிற கைதான் அணைக்கும்னு சொல்றீங்களே, ஊங்கி அடிச்சுவிட்டு மூச்சு திணறி கோமா ஸ்டேஜில் அவள் படுத்திருக்கிற நேரத்தில் நீ அணைச்சி முக்காத்துட்டுக்கு பிரயோஜனம் இருக்கா? என்னையா அடிக்கிற கைதான் அணைக்கும்ங்கிறத கேட்டுக்கிட்டு எவ்வளவு நாளைக்கியா வாழ முடியும்? எனக்கு இவன்தான் சரியானவன் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை எந்த சமுதாயம் கொடுக்கிறதோ அந்த சமுதாயம்தான் நிலைத்து வாழும். அது இக்காலத்தில் உள்ள வாழ்க்கை முறை இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு அப்படின்னு யாரு இவங்க சொல்றாங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு காலத்தில் மொபைல் ஃபோனுங்கிற பிரச்சனை அன்னைக்கு கண்ணகிக்கோ அல்லது சிலப்பதிகாரத்தில் இருக்க மாதவிக்கோ அல்லது ராமனுக்கோ சீதைக்கோ
யாருக்காவது இந்த மொபைல் போனுங்கிற பிரச்சனை இருந்துச்சா? ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லை. அப்ப என்ன நினைப்பா? ஏதோ அவசரம் பாத்ரூம் போய் எடுக்கவே இல்லைன்னா அப்ப வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? எடுக்கிறது கூட நேரம் இல்லாம அலைகிறாரு அப்படின்னு. சரி, இப்படி ஒரு மெசேஜ், சுவிட்ச் ஆஃப். சுவிட்ச் ஆஃப்னா அப்ப காலையில இருந்தே வா. இந்த பிரச்சனை ஒரு ஆம்பளைக்கு என்னைக்காவது இருந்திருக்காயா? இவ்வளவு கெட்டு போவதற்கு உரிய சூழ்நிலை இருந்தும் இன்னைக்கும் பிள்ளைய கக்கத்தில் தூக்கிட்டு மனைவியை பின்னால் உட்கார வச்சுக்கிட்டு அப்படி பைக்கில் வர்றான் பாடுறா என் தமிழன். இன்னைக்கும் குடும்பம் என்ற கான்செப்டை கட்டி காப்பாத்திட்டு இருக்கான் பார். என் மனைவிங்க, என் பிள்ளைங்க, இவனுக்காகத்தாங்க நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. எனவே இனிய இல்லறம் என்பது அக்காலத்தில் வாழ்ந்தது படிப்பதற்கும் ரசிப்பதற்கும் சுகமாக இருக்கும். ஆனால் வாழ்வதற்கு சுகமானது இக்காலத்து இல்லறம்தான். இக்காலத்து இல்லறம்தான் என்று சொல்லி, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்ற நம் அவ்வை மூதாட்டி சொன்னதை வாழ்க்கையில் கடைபிடித்து நல்லறத்தோடு இல்லற வாழ்க்கை வாழுங்கள் என்று உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியின் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி, இனிய இல்லறம் என்பது இக்காலத்தில்தான் என்று தீர்ப்பளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.